விஜய் பார்வதிக்கு என்னதான் ஆச்சு? அவங்க எப்படி இருந்தாங்க? ஏன் இப்படி ஆயிட்டாங்க? நடுரோல அவங்க ஒரு முக்கியமான ஒரு திடீர் முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்ன? இதனால கம்ருதீனுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது? ஒரு பக்கம் பாரு கம்ருதீன்னா, இன்னொரு பக்கம் கம்ருதீன் வியானா. இது அடுத்த அரோராவா இருக்குமா? அப்படின்னு கேட்குற வகையில தான் ஒரு சில விஷயங்களை கம்ருதீன் பண்ணியிருக்காரு. இது இப்படியே போனால் வேலைக்காகாதுன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸும் ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க. அது என்ன தண்டனை? ஸோ இதுக்கு அவங்க ஓகே பண்ணாங்களா இல்லையா, அடுத்து என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் பார்வதி இவங்க 2 பேரோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் பார்வதி ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துக்குமே ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க மனசில் வச்சுக்காமல் ஓப்பனாக பேசுகிறதே உள்ளே இருக்கிறவங்களுக்கு செம கடுப்பாகி எல்லா வாரமும் அவங்க நாமினேஷனில் இருந்தாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த பொண்ணு நல்லாவே ஓப்பனாக பேசுது, எதையுமே மனசில் வச்சுக்கல. ஸோ இதுதான் இவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலனா மக்களுக்கு இதான் பிடிச்சி போய் அவங்களுக்கு ஓட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய போல்டான பேச்சுக்காகவே அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஓட்டுகள் வந்துட்டுருக்கு. இதே போல்ட்னஸ் தான் அவங்களுடைய ஃபீலிங்கும் காட்டியிருக்காங்க, எமோஷனல்ஸும் காட்டியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, கம்மு அண்டு பாரு இவங்க 2 பேருமே எப்பவும் போல், கம்மு நான் செல்லமாக கூப்பிடலங்க, அவங்க செல்லமாக கூப்பிட்ற நேம். ஸோ அதுக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதீங்க. இவங்க 2 பேருமே எப்பவும் போல் மைக்கை கழட்டிட்டு பேசுகிறது, மைக்கை க்ளோஸ் பண்ணிட்டு பேசுகிறது, இப்படி சத்தம் இல்லாமல் பேசுகிறது, பிற மொழிகளில் பேசுகிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து ஒரு கட்டத்தில் கடுப்பான பிக் பாஸ், ஏன் நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் 2 பேருக்கு மட்டும் தண்டனை கிடையாது, உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தண்டனையாக என்ன நான் கொடுக்க போகிறேன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் எப்போ திருந்துறாங்களோ அது வரைக்கும் பால், முட்டை, காஃபி, டீ, ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. கொடுத்ததை கூட பிடிங்கிட்டார். அது எப்படி இருந்ததுன்னா, கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இது உண்மையாலே கொஞ்சம் வருத்தமாக இருக்கிற விஷயந்தான். ஒரு சிலர் சொல்லலாம், என்னடா ஒரு இதுக்கு போயிட்டு ஏன்டா இப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் 1 டேயில் காஃபி குடிக்கலன்னா பைத்தியமே பிடிக்கும். அது இந்த பிக் பாஸ் வீடு மட்டும் இல்லை, வெளியிலையும் நிறைய பேருக்கு இது ஒரு ஹேபிட்டாக தான் இருக்குது. இது நல்ல ஹேபிட் கிடையாது. இருந்தாலும் சரி, காஃபி குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய மாற்ற முடியாத ஒரு விஷயங்களில் ஒன்றா தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு, நம்ம 2 பேரும் பேசுனதுக்கு பிக் பாஸ் ஏன் எல்லாரையும் தண்டிக்கணும்னு நினச்சி 2 பேரும் பேசாமல் இருப்பாங்கன்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆதிரை கேட்குறாங்க, என்னடி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, 60 நாள் ஆகுது, பேசாமல் தான் இருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, 60 நாளுக்கு அப்புறம் தாண்டி இப்போ தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ருக்கோம், உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா, மைக்கை கழட்டாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திவ்யா. அதுக்கு தான் பார்வதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கான கவுண்டராக தான் ஆதிரை இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்வதி இன்னொரு யார்கிட்ட போய் பேசுகிறாங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கக்கூடாது? பாரு, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லும்போது, வாய்ப்பே கிடையாது, நீங்கள் பேசாமல் இருங்கள்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லக்கூடாது, நாங்கள் பேசுவோம், நாங்கள் இப்படி தான் பேசுவோம், என்னுடைய ஃபீலிங்ஸை நான் இப்படி தான் காட்ட முடியும், இதுக்கு மேலே நான் எப்படி காட்ட முடியும்? வெளியே போயிட்டு நான் வேறு மாதிரி காட்டிப்பேன், அதெல்லாம் உள்ளே காட்ட முடியாது, அதனால நான் இப்படி தான் இருப்பேன்ட்டு பாரு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, நான் எல்லாத்துக்குமே கம்ருதீனுக்கு ஆர்டர் போட முடியாது, ஏன்னா கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டாக அரோராவை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் போய் கெடுக்கக்கூடாது. நான் என்ன ஒய்ஃபாக, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் பரவாயில்ல, நான் சொல்கிறத அவன் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அளவுக்குலாம் கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க விஜய் பாரு. ஸோ விஜய் பார்வதியை வெளியிலேருந்து பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ கேவலமாக நடந்துக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணாலும், அவங்க ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிற அளவுக்கு யோசித்து வச்சுருக்காங்க. இன்னும் நமக்கு வெளியே காட்டாத நிறைய
நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எபிசோடில் காட்டாத நிறைய விஷயங்கள் அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. லவ் ஃபீலிங் அப்படின்றது வந்து அவங்களுடைய பர்சனலான விஷயம். அதை யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து அவங்க வெளியே வச்சுக்கிட்டா அது ரொம்பவே நல்லது. அதை தாண்டி அவங்க செய்கிற சில விஷயங்கள் தான் இப்போது அவங்கள வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இதனால் விஜய் பார்வதியுடைய கேமும் ரொம்ப ரொம்ப ஸ்பாயிலாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் விஜய் பார்வதி யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னா, எல்லாரும் சேர்ந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை ஒன்று எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து 2 பேரும் ஒரு வாரம் பேசாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் 2 பேரும் ஒரு வாரம் பேசலாம், நாங்கள் உள்ளே இருக்கிற யாரும் உங்கள் யாருக்கிட்டையுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒத்துக்க முடியும்? என்னாலாம் ஒத்துக்க முடியாது. இது என்ன ரூல்? பேசாமல் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசி தான் ஆகணும். அது எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு பார்வதி கேட்குறாங்க. கம்ருதீனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருக்காரு. சரி, இந்த 2 தண்டனைக்கும் நீங்கள் வந்து உட்படலை அப்படின்னா இன்னொரு தண்டனை இருக்குது. என்னன்னா, வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் 2 பேரும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் பார்வதியும் கம்ருதீனும் இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அது எப்படிங்க எல்லா வேலையும் நாங்கள் 2 பேரும் செய்ய முடியும்? அதெல்லாம் முடியாதுன்ட்டு 2 பேருமே இதுக்கும் ஒத்துக்கலை. அதனால் இன்னும் டென்ஷனான இந்த வாரம் தலையான அமித் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரும் இப்படியே இருக்கிற வரைக்கும், நமக்கு திரும்ப எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழியை எடுக்கிறாரு. ஸோ அவரை எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கம்ருதீன் மைண்டை மாற்றுறாரு. எப்படி போய் பார்வதி கிட்ட பேசுகிறாருன்னா, ஏன் நம்ம 2 பேரும் பேசாமல் இருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க பார்வதி. அது எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உண்மையை சொல்லப்போனால் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஃபோன் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லாத பட்சத்தில் உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படியாவது பேசுகிற நிலைமை வரதான் செய்யும். அண்டு பேசக்கூடாது அப்படின்ற ரூல்ஸை பிக் பாஸும் போடல. அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிறவங்க போடக்கூடாது. இதை பார்த்துட்டு ஒரு சிலர், நீங்கள் என்ன அந்த 2 பேருக்கும் வந்து சின்சான் போடுறீங்களா, நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல எது உண்மையோ அது மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க 2 பேரும் செஞ்சது தவறு, அதை நம்ம சரின்னு சொல்லலை. ஆனால் பேசக்கூடாது அப்படின்றத யாரும் உள்ளே இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் பேசணும், அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணணும், அங்கே நடக்கிற டாஸ்க்கை பற்றி பேசணும், அண்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கு பேச்சு தான் ஒரு பாலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்னா, இவங்க 2 பேரும் மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுகிறாங்களே, அது ரொம்ப தப்பு. ஸோ மைக்கை க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை கழட்டி வச்சோ பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸை போட்டிருக்கலாம். அப்படி இவங்க 2 பேரும் கழட்டி வைக்கிறாங்க இல்லைனா க்ளோஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டாக் தூக்குனா எப்படி குலைக்குமோ அந்த மாதிரி குலைச்சி ஸோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த இடத்துல டிஆர்பிக்காகவும் உள்ள கலவரம் வரணும், அதனால் நம்ம வந்து ரேட்டிங் சூப்பராக வரும்னு நினச்சி தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் பல பேரும் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றிலாம் பிக் பாஸும் கேர் பண்ணலை. ஸோ எதுவுமே பண்ணாத பட்சத்தில் இவங்க 2 பேர் மட்டும்தான் தவறுகள் செஞ்சாங்க, பேசவே கூடாது, யாருமே நாங்கள் பேச மாட்டோன்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு தப்பான ரூல். இப்படி ஒரு பக்கம் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் நான் கம்ருதீனை விட்டு போக மாட்டேன், பேசாமல் என்னால் இருக்க முடியாது, நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு பார்வதி ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த நிலையில் இன்னொரு பக்கம் கம்ருதீன் செஞ்ச வேலையை பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கேவலமான செயல்களை கம்ருதீன் பண்ணுறாருன்ற மாதிரி தான் கேள்விகள் வருது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அரோரா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது வியானா கிட்ட போயிட்டு ஐ எம் கம்மிங், வெல்கம் அப்படின்ற மாதிரி கம்முன்ட்டு செல்லமாக அவங்களும் கூப்பிட, செகண்டோ அரோராவா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வருது. ஸோ அதுவும் இல்லாமல் நீ என்னை அண்ணன் கூப்பிடாமல் இருந்தால் உன்னையே நான் கரெக்ட் பண்ணி வெளியே போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன், உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு எங்கேயுமே கிடைக்காது, பியூட்டி வித் பிரெயின் அப்படின்ட்டு வியானாவை பார்த்து கம்ருதீன் சொன்னதாக வியானாவே கம்ருதீன் அண்டு பாரு இவங்க 2 பேரும் பேசும்போது நடுவில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல், அண்டு ஏன் இவ்வளோ பெரிய துரோகத்தை கம்ருதீன் செய்யணும்னு தெரியல. ஸோ இது வந்து பார்வதியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோடு இருக்காங்க. அது அந்த இடத்துல உடைக்கப்படுது அப்படின்னும் போது அவங்களும் ரொம்பவே உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ வெளியே வரும்போது கண்டிப்பாக பார்வதிக்கே நிறைய சப்போர்ட் இருக்கலாம், வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ முடியறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, 60 நாளை தாண்டி போயிட்டுருக்குன்ற பட்சத்தில் இருக்க போகிற இன்னும் 35 நாட்களில் என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலிலாம் உள்ளே வந்து இன்னும் நிறைய ஒரு பயங்கரமான விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இருந்தாலுமே கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்களுடைய லவ் ஃபீலிங் எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வெளியே போயிட்டு அதை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கம்ருதீனுடைய இந்த கேவலமான செயல்களை பற்றியும் விஜய் பார்வதியுடைய இந்த ஃபீலிங்கை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.